வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுங்க. இந்த மறுபடியும் பாருங்கள், இந்த புது நம்ம வந்து மருந்து அடித்ததுக்கப்புறங்க இங்கே பாருங்கள், ஒரு சின்ன செடி தான். துளிரும் பாருங்கள், துளிர் எப்படி இருக்குது, இந்த துளிர் தாங்க பாருங்கள், இந்த மாதிரி அரும்பு வந்துடுங்க. இப்போ நமக்கு பாருங்கள், இதெல்லாம் சின்ன செடி தாங்க பாருங்கள். இன்னொரு 1 வீக் போச்சுனாங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 ஆள் தேவைப்படுங்க. 10 பேர் தேவைப்படுவாங்க இந்த மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்கு. அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 15 நாளைக்கு நம்ம கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், பூ எடுத்துக்கிட்டே இருப்போம், சின்ன சின்ன அரும்பு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் இன்றைக்கி மருந்து அடிக்க போகிறோங்க. இந்த மருந்து இன்றைக்கி அடித்தோம்னா அதனோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இந்த மந்த் எண்டு வரைக்கும் நமக்கு கண்டினியூஸ் ரிசல்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு மருந்து அடிப்போம், அதுக்கப்புறம் 25th 25ஆந்தேதி ஒரு மருந்து அடிப்போம். இந்த மாதிரி நம்ம அடிக்கும் போதுங்க நம்ம கண்டினியூஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஒரு 30 சென்ட் ஒரு 3000 செடி இருக்காங்க. அதில் வந்து இப்போ நல்லா ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குங்க. இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதுவும் அதுவும் ஒன்றா சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து நல்லா ஹையஸ்ட் ஈல்டு வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆடி மாதன்றதுனாலங்க பூவோட விலை நல்லா தாறுமாறாக இருக்குது. 300 400 இருக்குங்க. இப்போ கண்டினியூஸாக 5 நாளாக வந்து ரேட்டு நல்லா இருக்குங்க. 300 400 350 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு 10 கிலோன்றது நம்ம வந்து பர் டே குறைவில்லாமல் கிடச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு மினிமம் 1 லட்ச ரூபா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுங்க, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அதேமாதிரி ஆள் வந்து பார்த்திங்கன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ இருந்தால் 2 பேர் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டாளுங்க ஒரு 2 பேர், எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் இருந்தால் போதும், இல்லை ஒரு ஆள் இருந்தால் போதும். 3-4 கிலோலாம் சாதாரணமாக பறிச்சிடலாங்க. இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 150 ரூபாங்க. அவங்க எவ்வளோ பூ பறிப்பாங்க அதெல்லாம் கணக்கு இல்லை. இதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருவண்ணாமலையில் நார்த் சைடில் பார்த்திங்கன்னா, ஒரு கிலோ மல்லிகைப்பூ பறித்து கொடுத்தாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம 40 ரூபா பேமெண்ட் பண்ணணும். பட் இந்த சைடில் யாரும் அந்தமாதிரி அக்ரி பண்ண மாட்டேன்றாங்க நம்ம சைடில். ஆனால் வேகமாக பறிக்கிறாங்க. நம்ம தோட்டத்துக்கு வர ஆட்கள்லாம் வந்து வேகமாக பறித்து கொடுத்துட்றாங்க. நான் போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரொடக்ஷனு. எங்களால் 10 பேரை வச்சு கூட 2 மணிக்கெல்லாம் மல்லிகைப்பூ பறித்து முடியல. இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ வர ப்ரொடக்ஷன் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 21 22ஆந்தேதிலாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா இப்போ எல்லாம் அரும்பு கட்டியாச்சு. இப்போ இந்த அரும்பெல்லாம் வந்து பெருசாக டெவலப் ஆகணுங்க. அந்த மாதிரி டெவலப் ஆகும்போது தாங்க நமக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 7000 செடிங்க இந்த தோட்டமே. இது ரெண்டுமே சேர்த்து. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு 3000 செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குங்க. எந்த பயிர்லையும் இந்த மாதிரி வருமானத்தை நம்மளால் ஈட்ட முடியாதுங்க. ஏன்னா தக்காளி வந்து 100 ரூபா போகுது, சடன்லி பார்த்தா 10 ரூபா 5 ரூபா போகுதுங்க. ஆனால் மல்லி மட்டும்தாங்க நமக்கு தொடர்ந்து நல்ல விலை. அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தாலே 150 ரூபா கீழே நம்ம ரேட்டு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. அதிகபட்சம் 2200 ரூபாங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு சீசன் நமக்கு நிச்சயமாக பிக்கஸ்ட்டு ஏர்னிங், நம்ம ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குங்க. அது நல்லா பராமரிப்பு வேணும், கஷ்டப்படணும், நம்ம தொடர்ந்து உழைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நம்ம வந்து வரலைன்னா கூட அன்றைக்கி 10 கிலோ பூ நமக்கு போயிடுச்சுன்னா 3000 ரூபா இன்றைக்கி லாஸ் நமக்கு. அதனால் அது மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிங்க. பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மல்லி மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பயிர் வந்து எனக்கு தெரிஞ்ச விவசாயத்தில் எதுவுமே கிடையாதுங்க. என்ன நல்ல முறையாக பராமரிப்பு பண்ணணும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. நன்றிங்க.